ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. நேர்களே, 2026 தேர்தலை ஒட்டி தமிழகத்தின் தேர்தல் களமானது எப்படி இருக்கிறது, எல்லா கட்சிகளின் தேர்தல் பணிகள் எவ்வாறு உள்ளது என்பது பற்றி விவாதித்து வருகிறோம். தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. Enjoy the emotions of the sports with Melbot. Enjoy the energy, the victory. Only Melbot. உங்கள் ராஜ் டிவியில் Kings of Beats நடன யுத்தம் Grand Finale. Actually real battle தான் இது. And the winner of Kings of Beats is கிங்ஸ் ஆஃப் பீட்ஸ் நடன யுத்தம். அனல் பறக்கும் பிரம்மாண்டமான இறுதிப் போட்டி வரும் ஞாயிறு மாலை 6:15 மணிக்கு காண தவறாதீர்கள். அன்றும் இன்றும் என்றும் நடுநிலை தவறாத செய்திகள், அடித்தட்டு மக்களின் குரலை எதிரொலிக்கும் ஆபத் பாந்தவம், அடக்கியாள நினைப்பவர்களுக்கு சிம்ம சொப்பனம், உள்ளது உள்ளபடி நாட்டு நடப்புகள், உள்ளூர் முதல் உலகம் வரை சிந்தாமல் சிதறாமல் செய்திகளாய் உங்கள் வீட்டு வரவேற்பறையில் காண உங்கள் ராஜ் நியூஸ் செய்திகள். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் 1/2 கிலோமீட்டர் தான் பாலாற்று தண்ணி போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இதை உங்களுக்கு கொஞ்சம் சீர் பண்ணி கொடுத்துட்டு, ஏன்னா இந்த சீனக்கரு மரங்களும் கொஞ்சம் அகட்டி கொடுத்தீங்கன்னா, இந்த வருஷம் ஒரு 5 ஏக்கர் நட்டுருக்கோம்னா அடுத்த வருஷம் 200 ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கர் நட்டுருவோம். இந்த பைப் போட்டதுல நல்ல தண்ணி கலந்து பைப்ல இருந்து பிச்சு சாக்கடை தண்ணி கலந்து வந்துருக்கு பாருங்க. இந்த புயல் காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பாலத்துக்கு மேல இது விவாத நேரம் தொடர்கிறது. சார், இடைவேளைக்கு முன்னாடி நம்ம காமேஷ் சார் அவங்க பேசியிருந்தோம், நீங்கள் பதில் சொல்ல வரும், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள் சார். இல்லை, இப்போது பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்கே பாயிண்டே எடுக்கும்போது ஒரு ஃபோர்ஸாக, அப்கோர்ஸ் அவங்களே சொல்லிட்டாரு, மிஸ்டர் அண்ணாமலையே சொல்லியிருக்காரு, 3வது திராவிட கட்சியாக 3ஆக பிரிஞ்சு இருக்கு திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அன்றைக்கே சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ என்னென்னா, திமுக அதிமுக தான் 2 பிரதான திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் இருக்குன்றதை உடைச்சு 3வதா விஜய்ன்ற ஒரு கட்சி, விஜயனான்ற ஒரு கட்சி, தாவேகான்ற ஒரு கட்சி வந்து திராவிட கட்சியாக உள்ள நிக்குதுன்ற போது அதற்கான எஃபெக்ட் திராவிட கட்சியாக, ஆமா, அவர் சொல்ற பாயிண்ட், நாமள சொல்றது 3 திராவிட கட்சிகளாக பிரிஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் அதை குறிக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ உள்ள ஒரு எஃபெக்டான ஒரு கட்சியா இருக்கு, நீங்க சாதாரணமா எடை போட்டுறாதீங்க அப்படின்னு அவர் போய் படிச்சுட்டுலாம் வந்திருக்காரு சார். அதெல்லாம் வந்து படிக்கும்போது ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிருப்பாரு இல்லையா, இல்லாம இருக்கும்ல, இருக்காது இல்லையா. அதனால நிறைய வாட்டி உண்மைகளும் பேசுவாங்க, அதையும் நம்ம ஏத்துக்கணும், அந்த உண்மையை நம்ம இப்ப ஏத்துக்கிறோம். அதனால 3வது திராவிட பெரிய கட்சியாக இருக்குன்ற போது இதை சாதாரணமா எடை போட்டுறாதீங்க அப்படின்றதுதான் அவர்களோட மக்களுக்கு மட்டும் இல்லாம அவர்களோட கேடர்ஸ்க்கு எடுத்து வைக்கிறார் முக்கியமாக அவர் சொல்ற பாயிண்ட். இப்போ இதுல என்ன இஷ்யூ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். நாங்கள் களத்துக்கு வந்தீங்களா, நீங்கள் அதை செய்தீர்களா, நீங்கள் இதை செய்தீர்களா, நீங்கள் இப்படி பண்ணீங்களான்னு, இது வந்து தேவையில்லாதவே பேச்சு. நான் என்ன கேட்குறேன், கருத்தோக்கியமாக அவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறாங்கன்னா அதில் தப்பா ரைட்டா அதை பேசுங்க, புரியுதுங்களா? தப்பா ரைட்டா அதை பேசுங்க. கேள்வி வந்து சாராம்சம் என்னன்ற சொல்லிடுறேன், சாராம்சம் சொல்லிடுறேன், அதுக்கு சேர்த்து நீங்க சொல்லிடுங்க. அது சாராம்சம் என்னன்னா, இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சி, ஆண்டு முழுவதும் தேர்தல் பணிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய கட்சிகள் இருக்கும் பொழுது இன்று ஒரு கட்டமைப்பை ஆரம்பிச்சு இந்த 2026 இவ்வளவு குயிக்கான ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் அவர் வைக்கிறாரு. சொன்ன விதம் வேணா கொஞ்சம் வேற. உங்களுக்கு தான் ஆட்சி அவர் பிடிக்க வேணாமே, நீங்க தானே ஆட்சியை பிடிக்கணும், அதுக்கான வேலையை பாருங்க. அவர் பிடிச்சானா பிடிக்காட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள் சார். இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க, இவங்க கிட்ட பெரிய கட்டமைப்பு எங்க கிட்ட இருக்கு, பூத் வாலண்டியர்ஸ் இருக்காங்களா, 70,000 பூத் இருக்கு, இவங்க 2 பேர் கிட்ட தான் இருக்கு, எங்கால மட்டும்ன்றது. முதல்ல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு டெக்னாலஜி வைஸ் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னாலும் கிட்ட வந்து இந்த பழைய மாதிரி பூத் இதெல்லாம் தேவைப்படுன்றதை நான் ஒத்துக்கிறேன். முதல்ல பூத் வாலண்டியர் எதுக்கு?
என்ன பண்ணுவாங்க இவங்க இந்த பூத் வாலண்டியர்ஸ் எங்களுக்கு தெரியாதா? நாங்களும் 7 வருஷமா கட்சி நடத்துறோம், நாங்களும் 3 எலெக்ஷன் பார்த்துருக்கிறோம். ஒரு மணி ஆச்சு வச்சுக்கோங்களேன், லிஸ்ட் எடுத்துப்பான். கமலாக்கா வரல, விஜயா மாமி வரல, அவங்க வரல, இந்த ஆத்தா வரல, இந்த அம்மா வரல அப்படின்ட்டுன்னு உளுந்துச்சு இந்த 2 கட்சியும் ஓடும். ஓடி போயிட்டு அக்கா வந்திருக்கா, தயவுசெய்து போட்டிருக்கா, பிரியாணி கொடுக்குறேங்க்கா, அது கொடுக்குறேங்க்கா, இது கொடுக்குறேங்கான்னு வண்டியில உட்காத்தி வச்சு கூட்டின்னு போயிட்டு அவங்கள போட வச்சு திரும்பி கொண்டு வந்து விட்டுட்டு அப்பா அடி அப்படின்னு சொல்லிட்டு, சார் எனக்கு பேச வரும்போது அடுத்தவங்க பேசாம இருக்கிறது மரியாதை. இல்லன்னா அவங்க பேசாம திரும்பி பேசுவேன். நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் பேசிக்கிட்டே DLA2ங்கறவங்க எங்க இருப்பாங்க? பூத்துக்குள்ள இருப்பாங்க. பூத்துல உள்ள இருக்கிறவங்க பூத் ஸ்லிப் வச்சிட்டு பூத்துக்குள்ள உட்கார்ந்திருக்காங்க. போய் எல்லாரையும் கூட்டலாம். அப்ப என்ன அந்த மாதிரி தெரியல பாத்து சரி சார், அது தவற சுட்டி காட்டல தெரியும். நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம். காசை கொடுத்து கூட்டி போற கூட்டம் அதெல்லாம் அதான் தெரியல. சரி இப்ப இந்த விக்கிக்கு சவால் விட்டு எலெக்ஷன்ல என்ன நடக்குன்னே தெரியல. முதல்ல அப்புறம் இது நடக்குது. ஆனா விஜயனா பொறுத்த மட்டும் தேவையில்ல. ஒரு குடும்பத்துல 5 பேர்ல 3 பேர் அவங்களே போய் ஓட்டு போடுவாங்க. பூத் வாலண்டியர்ஸ் இருந்தாலும் ஓட்டு விடும். நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பாயிண்ட் இப்ப நான் வைக்கிறேன். இவங்களுக்கு சவால் விட்டு நான் சொல்றேன். இந்த இடத்துல ஓபன் சவால் வைக்கிறேன். 12 லட்சம் பேர் வந்ததா கணக்கு. இவங்களோட கணக்கு பிரகாரமே 8 லட்சம் பேர் யாரு கொடுத்திருக்காங்க? இது விழுப்புரம் மாவட்ட எஸ்பி கொடுத்திருக்காரு 8 லட்சம் பேர். 10 லட்சம் பேர் இருக்கும். நான் என்ன சொல்றேன், காசை கொடுத்து நீங்க கூட்டிட்டு வாங்கன்றேன். உங்களால முடியுமா? உங்களால முடியுமா? திமுக காசை கொடுத்து பிரியாணி கொடுத்து எல்லாமே கொடுத்து நீங்க ஆட்டத்தை கூட்டு வாங்க. அவர் 10 பைசா செலவு பண்ணா கூட்டு வந்திருக்காரு. நீங்க காசை கொடுத்து கூட்டு வந்து இந்த கூட்டத்தை காட்டுங்க. அதுலயும் சில விமர்சனம் இருக்கு. ரசிகர்கள் வந்து ஓட்டா மாறுவாங்க. ரசிகர்கள் கூட்டு வா. ஒரு கேள்வி இருக்கு. தொண்டரை கூட்டு வா. 1 கோடி தொண்டர்கள் வச்சிருக்கீங்க, 2 கோடி தொண்டர்கள் வச்சிருக்கீங்க. கூட்டு வாங்க. 10% கூட்டு வாங்க. காசை கொடுத்து கூட்டு வாங்க. தெரியாது நினைக்கிறேன். 2021 திருச்சியில அண்ணனுக்கு நேரு அவர்கள் போட்ட மாநாட்டுல 12 லட்சம் பேர் கூடி இருந்தாங்க. எல்லாரும் சொல்லுங்க சார். நான் இப்ப என்ன தெரியாது. அதனால விஜயகுமார் ஒட்டி பேச வேண்டியிருக்கிறது. திரு ஹரிஹரன், அதாவது இப்போ ஏற்கனவே தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட மாதிரி பல்வேறு தோல்விகள் வந்து சந்திச்சிருக்காங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் எந்த விதமான சீட்டும் நமக்கு கிடைக்கல. அப்பவே சொல்லப்பட்டது அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஃபேக்டர், இந்த வாட்டி ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும்னு. அதே மாதிரி தான் இப்போ 2026 பேசப்படுகிறது. இதுலேயே ஒன்றும் நடக்கலையே. நாடாளுமன்ற தேர்தலில் எதுவுமே ஒரு ஓட்டு சதவீதம் அதிகரிச்சதுன்னு தாண்டி வேற எதுவும் நடக்கலையே சார். இன்னைக்கு திமுக பண்ணக்கூடிய ஒரு நவீனமான வேலை என்னன்னா, குட்டையை குழப்புற வேலையை பார்க்குறாங்க. அண்ணன் விஜயை கொண்டு வந்து கார்னர் பண்ணி அவரை தேவையில்லாத விஷயங்களை பேசுறாங்க. இதுவரை விஜய் அண்ணன் கட்சி ஆரம்பித்ததை நாங்கள் வரவேற்றோம். விஜய் அண்ணன் மாநாட்டையும் நாங்கள் வரவேற்றோம். அவர் பேசின பேச்சுகள் எல்லாம் அவரே சரிச்சுக்கிறார். அதாவது யாருமே வந்து அவரை போய் ஐயோ விஜய் வரக்கூடாதுன்னு நாங்கள் யாரும் நினைக்கல. எல்லாரும் வாழ்த்தக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஆனால் அங்கே அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னொரு திராவிட கட்சி அப்படின்றது அண்ணனே பதிவு பண்ணிட்டாரு. ஸோ அதில் நம்ம போக வேண்டியதில்லை. இன்னொன்று அண்ணே இல்லை அண்ணே ஒரு வினாடி இல்லை நானே சொல்றேன் அவருடைய விஜயனுடைய கூற்று என்னன்னா, நாங்கள் பெரியாரை பின்பற்றுகிறோம், நாங்கள் அண்ணாவை பின்பற்றுகிறோம். இதையெல்லாம் திமுகவும் அதிமுகவும் ஏற்கனவே பின்பற்றக்கூடிய ஒரு சில டிஸ்க்ளைமர்ஸ் இருக்கு. அதுல சார் மக்களுக்கு டிஸ்க்ளைமர்லாம் தெரியாது சார். அந்த மேடையை பார்க்கும்போது ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக மேடைகள்ல என்னென்ன பேசுவாங்களோ, என்னென்ன கர்ஜிப்பாங்களோ, எப்படி அந்த மீட்டிங் செட்டப் இருக்குமோ அதே செட்டப்ல தான் அண்ணன் விஜய் பண்ணிருக்கிறாரு. இது இன்னொரு பழைய அதே பிடிச்சி போன சாதம்ன்ற மாதிரி தான் மக்கள் பார்த்தாங்க. இது ஒன்று. இன்னொன்னு, அண்ணன் வந்து ரொம்ப லேசா புரட்சிகரமா பேசுறாரு. ஆனா அதை ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு. களத்துக்கு போறோமோ இல்லையோ, எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனா போதும். ரொம்ப தப்பு பிரதர். இது வந்து ஒரு சினிமா ஷூட்டிங்கு அப்படின்னு நீங்க சொல்றது கரெக்ட். நான் கேட்பது, மக்களை கேவலமா நினைக்காதீங்க. அண்ணன் திமுக காரங்களை பார்த்து சொல்றாங்க, அதை நான் வழிமுறைகிறேன். ஆனா விஜயனும் அதே தான் செய்யறாருன்றதை நான் பதிவு பண்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டிற்கு மக்கள் எல்லாம் வீட்டிலேயே உட்காந்து கைத்தண்ண ஒத்துருப்பாங்களா? இவங்க மக்கள் எல்லாம் வெகுண்டு வரும்போது தானே மகிழ்ச்சி உங்களுக்கு. மக்கள் நீங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு வரணும், உங்களை வாழ்த்தணும், அப்படியே கூட்டம் அப்படியே நின்றுச்சு 7 லட்சம் 10 லட்சம் ஏழை போடுறீங்க. ஆனால் என் மக்கள் நடுரோட்டில் நிற்கும் பொழுது அண்ணன் விஜய் பனையூர்ல 30 பொட்டலம் கொடுத்துட்டு நான் புரட்சி செய்து விட்டேன். நான் வந்தால் அந்த பேச்சை கேட்டுக்கோங்க. நான் வந்தால் கூட்டம் அதிகரிக்கும். என் புரட்சி இளைஞர் அண்ணாமலை படத்துல கூட்டம் இல்லையா? ஏன் மாற்று கருத்து வேண்டாம்? திமுக கூட்டம் இல்லையா? ஒரு விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய வித்தியாசம். நான் என்ன கேட்கிறேன், இதை பாசிட்டிவா பாருங்களேன். ஏன் அண்ணன் விஜய் அவர்கள் போகும்போது ஐயோ அவர் வராரு, சரி நம்ம கவர்மெண்ட் நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி திமுக துரிதமா வேலையை பார்க்குமே, ஏன் அப்படி எடுத்துக்கோங்களேன். அதாவது சாக்கு போக்கு மக்களிடையே சொல்லக்கூடாது. இன்னைக்கு தமிழக மக்களை பொறுத்தவரை களத்துல யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சார் மரியாதை. நான் உட்கார்ந்து 6 அடிப்பேன், யாரோ அடிக்க முடியுமா? வாயில வேணா வசனம் பேசலாம். ஆளுங்கட்சியான திமுக ஒண்ணுமே செய்யாம மக்களை ஏமாற்றி பேசக்கூடிய இதையே எங்களால் தாங்க முடியல.
பனையூர்ல வீட்டுக்கு 10 ரூம்ல உட்கார்ந்துகிட்டு மீண்டும் நீங்கள் அதாவது கட்சி தான் திமுக போல நடத்துறீங்கன்னா பேச்சும் திமுக காரமா பேசக்கூடாது. அது ரொம்ப தவறு. சரி, ஓகே, தொடர்ந்து பேசுங்க. இல்ல மக்களை இல்ல மக்களை திமுக காரன் பணத்தை வச்சு இலகாரம் பண்ணுவான். உனக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம் போ அப்படின்வான். ஆனால் விஜய் அண்ணன் புகழை வைத்து கேவலம் பண்றாரு. என்ன நினைக்கிறாரு? நான் புகழ் வெளிச்சம் உள்ளவன், நான் எப்ப போய் நின்னா என்ன, இந்த மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி என் மக்களை கேவலமாக பார்க்கக்கூடிய இவர்கள் மத்தியில் மக்கள் கரங்களோடு ஊருக்கு போயிருந்தாரு 300 தடவை சொல்றீங்களே, ஊர்ல இருந்து வந்த மறு நொடி அண்ணன் போன இடம் விழுப்புரம். மக்கள் கரங்களோடு நிற்கக்கூடிய கட்சி சுருக்கமா இவங்களை போன்ற ஷூட்டிங் போகவும் இல்ல, இவங்கள மாதிரி ஷூட்டிங்காக களத்துக்கு போகும். சரி, ரைட், ஓகே. இப்போ சொன்னார் இல்லையா, ஆமா, குயிக்கா சொல்லுங்க. களத்துக்கு வரல அப்படின்றது இங்க வந்து நான் சொல்ல வந்தது வராம இலக்கணமா பண்றதுக்காக இல்ல. சரி, வர வேண்டிய நேரத்துல வருவாங்க, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் எடுத்து வச்சேன் மனம் நொந்து அதை ஏற்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஒரு நிமிஷம் விஜயகுமார் அவர்கிட்ட பேச வேண்டிய மறுபடியும் வரணும். வரும்போது விஜயகுமார் சார், அதாவது இப்போ தொடர்ந்து இப்போ அதிமுக பிஜேபி கிட்ட கேட்ட அதே கேள்விதான் உங்கள்கிட்டயும் கேட்க முடியும். பெரிய அளவுல வெற்றிகள் வந்து வரல அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஆனா 2026லயாவது மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குன்றதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எப்படி அதிமுக வெற்றி பெறும் அப்படின்ற உங்க ஸ்ட்ராட்டஜியா நீங்க சொல்ல வர்றது என்ன? அதாவதுங்க, ஒரு 5 ஆண்டுகள் அதிமுக தோற்று இருந்தாவே அந்த தொண்டர்கள் வந்து மிகுந்த ஒரு வெறியோட உற்சாகத்தோட விஸ்ரூபமா எடுத்து அவர்கள் வந்து வேகமா வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று வெற்றி கொடி நாட்டுக்காக, அதாவது இருந்த போதெல்லாம் எழுந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த தொண்டர்களுடைய ரத்தத்திலே அது ஊறி போனது. சரி, அதனால வந்து திமுக 5 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி செய்த வரலாறு கிடையாது. சரி, அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, தம்பிமார்கள் பேசும்போது, என் சகோதரர்கள் பேசும்போது, அந்த பிஎல்ஏன்னா அதாவது பூத் லெவல் ஏஜென்ட்ன்றது வந்து வாக்குச்சாவடி முகவர்கள். அந்த வாக்குச்சாவடி முகவர் பணி தான் வந்துட்டு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பணி. அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த பணிகளை செய்கிறாங்க. இந்த விஷயத்துல 2 கட்சியும் ஒத்து போயிடுறீங்க. அதாவது வந்து என்னன்னா, அதோட ஃபண்டமெண்டல் என்னன்னு தெரியும், அது தெரியாதவர்களுக்கு அதெல்லாம் ஆள் இல்லாதவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் தப்பா சொல்லலாலும் சொல்லுங்க. அதாவது வாக்குச்சாவடி முகவர் வேலை வந்துட்டு ஒரு நம்ம கமலேஷ் சொன்னார் இல்லையா, 1 மணிக்கு மேல வந்து ஓட்டு போடாதவர்களையும் ஓட்டு போட வைக்கிறது, அதுவும் ஒரு வேலை தான். அது சரிதான். ரெண்டாவது என்னன்னா, சரிதான் பதிவுல இருக்கிற மூத்த வெளியில போய் அதிமுக அப்படிதான் கூட்டு வரீங்களா? எந்த ஊர்ல கூட்டு வருவாங்க அப்படின்ற என்ன சொல்றாரு புரியல, கேட்டுட்டு அப்புறமா என்ன சொல்ல வரீங்க? ஒரு நிமிஷம், ஒரு பாருங்க, நான் ஜூம்ல இருக்கேன், நீங்க பேசுறது ஒரு நிமிஷம் பேசுறது கேட்டுங்க. அதாவது வாக்குச்சாவடி முகவர் பணி தான் இன்றியமையாத பணி. சரி, அந்த வாக்குச்சாவடி முகவருக்கு தான் தெரியும் இது வந்துட்டு இரட்டை பதிவு எது, செத்து போனவங்க இருக்கு யாரு, ஷிஃப்டட் ஆனவங்க யாரு, அத்தனை வாக்காளர்களுடைய ஒரு வாக்குச்சாவடி என்பது 1000 வாக்குகளுக்கு. இப்படி 62,000 வாக்குச்சாவடிகளை உள்ள 62,000 வாக்குச்சாவடிகளுக்கு உள்ள தமிழ்நாட்டுல வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மினிமம் ஒரு 400, 350, 320 வாக்குச்சாவடி வரும். ஒரு தொகுதிக்கு தோராயமா 400, 440 கூட வரும். 4.5 லட்சம் ஓட்டுனா. இப்படி இருக்கின்ற இதுக்கு வாக்குச்சாவடி முகவர்களை உண்மையா போடக்கூடிய கட்சி எந்த கட்சி இருக்கிறது உங்களுடைய இல்ல சார். அவரோட சின்ன ஒரு கேள்வி என்னன்னா, வாக்குச்சாவடி முகவர்கள் வெளியே போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. வாக்குச்சாவடி முகவர்கள் தேர்தல் அன்னைக்கு எங்க இருப்பாங்க? தேர்தல் பூத்துக்குள்ள இருப்பாங்க. பூத்துள்ளதாங்க உட்காருவாங்க. அவங்க போய் அவர் என்ன சொல்றாரு, 1 மணிக்கு மேல யார் வரலன்னு பார்த்து 1 மணிக்கு மேல யார் வரலன்னு போய் பார்த்து கூப்பிட்டு வராராம். அவர் சொல்றாரு பூத்துல ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன்.
அதனுடைய வாக்குச்சாவடி லிஸ்ட வெளியே கொடுத்தாச்சு வெளியே கொடுத்து அனுப்பிச்சு அவர் வெளியே போக மாட்டாரு. டிஎல்ஏ2 இருக்கிற வாக்குச்சாவடி அங்கேயேதான் உட்கார்ந்து கான்செப்ட் என்னன்னா அனுப்பி அவர் இன்னொன்னு இருக்கு. வாக்குச்சாவடி இயந்திரத்தை ஊட்டி கையெழுத்து வரைக்கும் அவர் போடணும். அவர் அது வரைக்கும் முகவர்கள் வாக்காளர்களை போய் கூட்டிட்டு வந்து போறதுக்கு அண்ணன் டென்ஷன் ஆகுது. ஓட்டு நியாயத்தை பேசி நியாயத்தை பேசி செஞ்ச சாதனையை சொல்லி சாதனையை சொல்லி இவங்க சாதனையை சொல்லி ஆட்சி செய்த சாதனையை ஆட்சியை பத்தி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நானே எந்த கட்சியாவது குற்றம் சொல்லி பேசுறேன்னா ஏதோ நானும் அதனுடைய பணிகளை சொல்றேன். விக்கி சொல்றது சரிதான். உள்ள போனா பூத் ஏஜென்ட் வெளியே வர முடியாது. எல்லாத்துலயும் அத விபேட் மிஷின் எல்லா நம்பர் சீரியல் நம்பர் எழுதணும். அதுக்கப்புறம் வாக்குச்சாவடி முடிஞ்ச உடனே சீல் வைக்கணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வாக்கு என்ற மையத்துக்கு அனுப்புறவரையும் ஒரு பூத் ஏஜென்டோட வேலை. ஆனா கேட்டது எப்படின்னா 1 மணிக்கு மேல வாக்களிக்காதவங்களை கூட்டு வரணும்னா உள்ள உட்காந்து பூத் ஏஜென்ட் யாராரு வந்து வாக்களிச்சாங்க டிக் பண்ணிப்பாரு. டிக் பண்ணாதவங்களை போய் வெளியே கொடுத்து அனுப்புவாரு. அந்த இது வாக்கு பூத் லிஸ்ட அதை பார்த்து போய் கூட்டுட்டு வரணும். அவ்வளவு வேலையும் ஒரு பூத் ஏஜென்ட் கிட்ட இருக்கு. இதுல பூத் ஏஜென்ட் உள்ள உட்கார்ந்தாலும் வெளியே 20 பேருக்கு மேல வேலை செய்யணும். இதுக்கெல்லாம் இல்லாதவர்கள் முதலமைச்சர் கனவு காண்றது தமிழ்நாட்டில் நடக்கட்டும். அது அவங்களுடைய கனவு. 2வது என்னன்னா திமுகவை எதிர்த்து களத்தில் நிற்கின்ற ஒரே கட்சி அதிமுக தான். அதாவது திமுகவுடைய இப்ப இவர் சொல்றாரு நாங்கள் வந்து உரிமை தொகை கொடுத்துட்டோம். நீங்க கூட ஆரம்பத்துல கேட்டீங்க. எங்க இதே உரிமை தொகை தான் கொடுத்தாரு. குடும்பம் இவங்களாவது வந்து 2.5 கோடி பேருக்கு 1.5 கோடி பேருக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி எல்லா குடும்பத்துக்கும் கொடுத்தாரு. அவரும் அவங்க அப்பா சிலையை எல்லா இடத்துலயும் வச்சாரு. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நிலைமை என்ன ஏற்பட்டதோ அதுவேதான் இந்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தனி பெருமான். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு காமேஷ் சார் குறுக்கிட வரும்போது வர விஜயகுமார் சார் மறுபடியும் வரேன் சார். சொல்லுங்க காமேஷ். முதல்ல நான் பூத் வாலண்டியர்ஸ் பூத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க போயிட்டு வருவான்னு நான் சொல்ல. நான் பொதுவா சொன்ன 1 மணிக்கு மேல இருக்கிறவங்க அது உள்ள இருக்கிறவன்றது அர்த்தம் கிடையாது. கான்செப்ட் என்னன்னா அந்த லிஸ்ட் அவர் கொடுத்து விட்டு வெளிய வந்து கொடுத்தாரு. ஏன் சொன்னேன் அப்படின்னா இது வந்து வழிமுறையாக நடக்குது. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு ஆப் மூலமாவே வேற ஒரு இதுக்குள்ள போறதுக்கான பரிமாணங்களுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான கான்செப்ட் வரப்போகுதுன்றதுக்காக தான் நான் எடுத்து வச்சேன் நம்பர் 1 பாயிண்ட். அதையும் தாண்டி விஜய் நாக்குன்ற போது நீங்க போய் கூட்டிட்டு வந்து ஓட்டு போடணும். அவருக்கு மக்களே வந்து ஓட்டு போடுற இடத்துல இருக்கான்ற அந்த கான்செப்ட் தான் எடுத்து வச்சேனே தவிர நான் ஒண்ணு இந்த பூத் வாலண்டியர் இவரே வீட்டுக்கு போயிட்டு கூட்டு வந்து திருப்பி போட்டு அவரே உட்காந்து எழுது வரலாம் நான் சொல்ல. அந்த அளவுக்குலாம் இல்ல. அது முதல்ல பேசுறத காதுல வாங்கணும். இதுதான் பிரச்சனையா அவங்க கிட்ட. அடுத்தவன் பேசுறத கேட்கறதே இல்ல. உலகத்திலே நாங்க சொல்ற தத்துவம் தான் கரெக்ட், நான் சொல்றதான் கரெக்ட்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. முதல் பாயிண்ட். அடுத்தது வந்து தம்பி சொன்னா போல நம்ம கிட்ட இந்த மாதிரி களத்துக்கு வரல, இது பண்ணல, இப்படி இது என்ன ஏதுன்னு. இப்போ பிரச்சனை இப்போ என்னன்னா எங்கேயாவது வந்தாங்களா செஞ்சாங்களான்னு. பாஜக வந்து வேலை செய்யுது. இப்போ நாங்கள் வந்து களத்தில் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மழைக்கெல்லாம் நாங்கள் உடனே கொண்டு போய் கொடுத்தோம், நிவாரண நிதிலாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. தாவேக்கா கிட்டத்தட்ட ஒரு குட்டி கவர்மெண்டே நடத்திட்டு இருக்கு சார். ஒரு நிமிஷம் என்ன தயவுசெய்து பேச விட்டுருங்க. இல்லாம 30 மாவட்டங்கள்ல ஒரு மாவட்டத்துக்கு 500 பேர்னு கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு காத்தால விலையில்லா விருந்தகம்னு 12 மணிக்கு சாப்பாடு போடுறாங்க. ரொட்டிப்பால் முட்டை திட்டம்னு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 150 175 தொகுதியில ரொட்டிப்பால் முட்டை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு 12 வயசு குழந்தைங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது போக 12,400 பேருக்கு குருதியகம்னு ஒன்று ஆட் பண்ணி இது வரைக்கும் ரத்த தானம் கொடுத்துருக்காங்க. விழியகம், நூலகம், பயிலகம் அப்படின்ட்டு அது இல்லாம இப்ப நீங்க எல்லாமே வருஷம் முடித்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மழைக்காக மட்டும் போயிட்டு போட்டோ ஷூட் எடுக்கிற கூட்டம் இல்ல. இது மக்களுக்கு நல்லா தெரியும். புரியுதுங்களா? நேத்திக்கு அவர் போக முடியாத காரணம் என்னன்னு கூப்பிட்டு அந்த மக்கள் கிட்டேயே நாங்க வந்து அவங்க கிட்ட பேச முடியாது, உங்க கூட நான் 2 நிமிஷமாவது பேசணும்னு சொல்லும்போது நியூஸ்ல நீங்க பாத்துட்டீங்க, மீடியால பாத்துட்டீங்க. அந்த லேடிஸ் அந்த மக்களே சொன்னாங்க ரொம்ப சந்தோஷங்க, எங்க வந்திருந்தா கூட கூட்டத்தில் எங்களால் அவர் பார்த்துருக்க முடியாது, ஆனா இங்க உட்காத்தி வச்சு மரியாதை செஞ்சு சாப்பிட வச்சு 10 நிமிஷம் எங்க கிட்ட பேசி அனுப்புறாருங்க, 10 பேரா உட்காத்தி வச்சுன்றாங்க. மக்கள் எதிர்பார்க்கிறது வந்து அவங்களுக்கு தேவையான அந்த போட்டோ ஷூட்டும் அந்த இடத்துல நின்றுட்டு கொடுக்கறதுல உண்மையான உதவியும் மனசார அந்த மக்களோட மக்களாக ஒண்ணு சேர அந்த ஜெல்லாரம் தெரியுமா, அதுதான் எதிர்பார்க்கறாங்க. இது ஏதோ ஒரு நாளைக்கு மழை பெஞ்சிச்சுன்னா அன்னைக்கு போய் நின்றுகிட்டு களத்துல நின்னோம் தண்ணியில நின்று காமிச்சோன்றது இல்ல.
சொல்யூஷன் 250 பேர் எப்படி செலக்ட் பண்றாங்க, எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களா, இந்த கேள்விகள்லாம் வந்து இல்ல பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல இருக்க கூட்டத்துல கொண்டு வராங்க, பக்கத்துல இருக்கவங்க தானே கூட்டு வராங்க. இவங்க மாதிரி இல்லையே, உள்ள போய் சொந்த தொகுதிக்குள்ள போற மனுஷனே வெளில போன் தொட்டாங்க. சரி நான் என்ன கேக்குறேன், இருங்க நான் என்ன பாதிக்கப்படுறது 30,000 பேர், இவங்க கொடுத்து எத்தனை பேர் அத மட்டும் கேளுங்க, அத மட்டும் கேளுங்க சார். அவங்க நான் ஷூட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி என்னன்னா, இவங்க கிட்ட இவங்கள மாதிரி போட்டோ ஷூட் பண்ணல, அவர் யார் கூப்பிட்டு நீங்க அவரு, நான் என்னோட கேள்வி என்னன்னா இவங்க கிட்ட நான் கேக்குறது, நீங்க மழை பெய்யற அன்னைக்கு சரிங்க வருஷம் முழுத்தஞ்சு நாள் இப்போ டீடைல் எடுத்து வச்சேன், இதுக்கு நீங்க இந்த மாதிரி நீங்க உங்க லிஸ்ட் எடுங்க, எடுத்து வைங்க, பாஜக எடுத்து வைக்க சொல்லுங்க, இதெல்லாம் பண்றோம் எங்க பண்றோம் மொத்த லிஸ்ட் பேசுவோம். நான் இப்போ உங்களுக்கு டீடைல் கொடுத்துருக்கேன்ல, இந்த டீடைல் கொடுக்க சொல்லுங்க. கண்டிப்பா பேசணும். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அண்ணன் பேச்செல்லாம் பார்த்தவங்க இதெல்லாம் ஜப்பான்ல நடக்குதா இல்ல யூகே யுஎஸ் ல நடக்குதா? இல்ல அவருக்கு தெரியல. நான் கேட்பது மாணவர்களை கூப்பிட்டு சார் தயவு செய்து மாணவரை விடுங்க சார், ஒரு நிமிடம் இருக்கு சார், சார் ஒரு நிமிடம் சார், மாணவர்களுக்கு அந்த இது கொடுத்ததையோ மாநாடையும் விடுங்க சார். நான் கேட்பது ஒன்றுதான், அண்ணன் ஏதோ குருதி ஏதோ சொன்னார், மகிழ்ச்சி, தமிழக வெற்றி கழகம் வளரட்டும், ஆட்சி வரட்டும். நான் கேட்பது ஒரே கேள்வி, இந்த வெள்ளம் வந்த நேரங்க, இப்ப பிரசன்ட பேசுவோம், போன கதை வந்த கதைலாம் வேண்டாம். இந்த வெள்ளத்துல ஒரே ஒரு பிரெட் பாக்கெட் தாவகக்காரன் கொடுத்திருக்காங்க. நான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க, பாரதிய ஜனதா சொல்ல முடியுமா சார்? தொடர்ந்து டேட்டாவோட போயிருவோம், பாதிக்கப்பட்ட ஒரு வினாடி இருங்க, டேட்டாவோட போயிருவோம், பாதிக்கப்பட்ட 10 மாவட்டத்தோட புகைப்படம், உங்க நிறைவு கருத்து இடத்துல பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யுது காட்டுங்க. உங்க நிறைவு கருத்து பணையம் வைக்கிறதுக்கு நீங்க கட்சிக்கு வரீங்களா, கட்சி நடத்துறீங்களா? மக்களை பணையம் வைக்க, மக்களை பணையம் வைக்க பனையூர் கட்சி நடத்தக்கூடிய அண்ணன் விஜய் வருடம் தூத்துக்குடி அவர் நேர்ல போயிட்டு இதுல அத்தனை பேருக்கு கொடுத்திருக்காரு, 5000 பேருக்கு கொடுத்திருக்காரு. நேரம் குறைவா இருக்கு. ஹரிகரன் நீங்க நிறைவு கருத்து. ஐயோ சார் நிறைவு கருத்தா? ஆமா சார், இன்னும் பல கருத்துக்கள் பத்தி திமுக பத்தி சொல்ல வேண்டியது. பனையூர் கட்சி பனையூரிலே முடிக்கப்படும், பனையூர்ல தான் மீட்டிங், பனையூர்ல தான் மாநாடு, பனையூர்ல தான் மக்கள் சந்திப்பு, பனையூர்ல உங்க அரசியல் வாழ்க்கை முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. மக்களை பற்றிய சிந்தனைகள் வரும்பொழுது தாவேக்காரங்களே ரொம்ப ஒரு அப்படியே ஒரு மனம் நொந்திருக்கு நேரத்துல அண்ணன் இந்த அளவு தர்க்கம் பண்றது ரொம்ப வாழ்த்துக்கள். ஆனால் இதெல்லாம் 1% கூட மக்களால் ஏற்கப்படாது. எப்படி திமுகவை மக்கள் புறக்கணித்து பாரதிய ஜனதா கட்சி பக்கம் வரப்போறாங்களோ, விஜய் அண்ணன் ஒரு பொருட்டாக பார்க்க போறது இல்ல. எங்களுடைய நேரடி எதிரி 2026 பாரதிய ஜனதா கட்சியா திமுகன்றத யுத்தம். இதுல மத்தவங்க எல்லாம் நாங்க வந்து எதுவும் கருதல, அப்படி நினைக்காதீங்க. நாங்க போட்டியாளராக அதிமுகவையும் விஜய் கட்சியும் மக்கள் போட்டியாக ஏற்கல, மக்கள் தீர்ப்பை ஏற்று நாங்களும் அது போட்டியா ஏற்கல. திமுகவிற்கும் எங்களுக்கு தான் யுத்தம். அந்த யுத்தத்துல பாரதிய ஜனதா கட்சி பெருவாரியான பல சந்தர்ப்பங்கள் இருக்கு, நம்ம பேசுவோம், அதை பத்தி நம்ம பேசுவோம். காமேஸ்வர் உங்க நிறைவு கருத்தை நீங்க சேர்த்து பதிவு பண்ணுங்க. நிறைவு கருத்து நம்ம தான் எல்லாத்தையும் ஓப்பன் வச்சுட்டோம். அவர் உடனே அதுக்கு ஒரு இதுதான் சொல்றதே தவிர, நான் ஓப்பனா சொல்லணும்னா அற்றம் வரைக்கும் பெருமை குற்றம் தான், சிறுமை தான் குற்றமே கூறிவிடும்ன்ற மாதிரி உண்மையான விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியும்ன்றது தான் நான் இங்க வைக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் மறைச்சு பேசலாம், மறைச்சு பேசினாலும் மக்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. நான் ஒரு குட்டி கவர்மெண்ட் நடத்துறாங்கன்னு இத்தனை விஷயத்தை எடுத்து வச்சேன், இவங்களால ஒரு வார்த்தை சொல்ல முடியல. நாங்க பண்ணோம், என்ன பண்ணீங்க சொல்லுங்க, பாஜக எடுத்து வைங்க, நான் கொடுத்தல 12 விஷயம் எடுத்து வச்சேன்ல, இவ்வளவு விஷயம் நான் சொல்லியிருக்கேன்ல, நீங்க எடுத்து வைங்கன்ற. என்ன வச்சிருக்கீங்க? நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், எனக்கு சொல்லுங்க, நீங்க இதெல்லாம் நாங்க பண்றோம் சார், இதெல்லாம் கொண்டு வந்துருங்க. சொல்லலையே, நாங்களும் செஞ்சிருக்கோம், நாங்க எடுத்து காட்டுங்க, எடுத்து வாங்க, நான் உங்களுக்கு ஓப்பன், மக்களுக்கு தெரியுது. இது எல்லாமே நான் எடுத்து அவருக்கு பேர் வச்சு இதுக்கான சொந்த காசை போட்டு அவர்களே எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது நீங்க 12th விட்டுருங்கன்ட்டாங்க, நான் விட்டுட்டேன், அதை நான் கொண்டே வரல, சரி அதை விட்டுருவோம். ஆனா இது நீங்க மழைக்கு மட்டும்தான் செய்றீங்கனாலும் அது மழைக்கு மட்டுமே தெரியுது. நீங்க வருடம் நாளும் செஞ்சுட்டு இருக்காங்க. பல சந்தர்ப்பங்கள் நம்ம பேசலாம். திரு விஜயகுமார் சார் உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க சார். அதாவது யாரு வேணாலும் எது வேணாலும் பேசட்டும், அதாவது அவங்களுடைய கருத்து அது சரி. ஆனா நிதர்சனமான உண்மையை வந்துட்டு தம்பி அவர் சார்ந்த கட்சிக்காக வேண்டி பேசுறாரு. போட்டி என்பது வந்து வெகுஜன மக்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கே தெரியும். போட்டியில ரேஸ்ல வந்து யார் யார் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது அவருக்கு கண்கூடா தெரியும். அவர்கள் வந்து எப்பவுமே வந்து என் மக்கள் யாத்திரை நடத்திய போதே வந்து நாங்க தான் இதுன்றது ஒரு தவறான இதை வந்து தலைமைக்கு சொல்லி, அதனால படுதோல்வியை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு தமிழ்நாட்டுல சந்திச்சது.
இப்படி எல்லாம் இருக்கட்டும், அது இது. ஆனா நாங்கள் வந்து எங்களுடைய ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பித்து விட்டோம். நாங்கள் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். அந்த மராத்தான் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி வீரராக எங்கள் ஐயா எடப்பாடியார் வருவார். ஐயா எடப்பாடியார் தான் வருகிறது 2026 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இது எந்த சக்தியாலும் யாராலும் தடுத்து விட முடியாது. கூட்டணி எல்லாருடைய இதையும் இது பண்ணி பார்த்தோம்னா அதிமுக தான் எல்லாமே கூட்டணியில இருந்து எல்லாமே. அதாவது கடைசி நேரத்துல கூட சொல்றாரு அவர், திமுக சேர்ந்த தம்பி விக்கி சொல்றாரு, எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்குதுன்றாரு. இறுதியா ஒரே வார்த்தையோட முடிச்சாங்க. அதாவது கூட்டணி கடைசி நேரத்துல கூட உறுதி கிடையாதுங்க. ஏன்னா தொகுதி பங்கீடு இருக்குது. அவங்க கேட்கறது சீட்டு, அது எந்த தொகுதி சீட்டு எண்ணிக்கை, ரெண்டாவது கேட்கிற தொகுதி, இதுலெல்லாம் கூட சீட்டு கூட்டணி முறிஞ்சு போன வரலாறு தமிழ்நாடு நிறைய பார்த்து இருக்குது. அதே மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா கூட்டணியை பத்தி எல்லாம் நாங்க கணக்கு போடல. எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியா, வெற்றியை அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம் ஐயா எடப்பாடியார். நன்றி விக்கி, உங்களுடைய நிறைவு. நன்றி விஜய். கூட்டணிங்கிறாரு. முதல்ல அந்த கட்சியை யாரு வச்சிருக்கானே தெரியல. இன்னும் அம்மா சசிகலா அம்மா வந்து நான் தான் துணை பொதுச் செயலாளர்னு போட்டுக்கிட்டு அதிமுக கொடியை கட்டி கார்ல ரவுண்ட் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவரு. அப்ப கட்சியை யார் வச்சிருக்கான்னு தெரியாத நிலைமையில இன்னைக்கு அதிமுக இல்ல அது ரைட்டு தான் சொல்றேன். ஆனா யார் இருக்கா அந்த கட்சியில? அதிமுக தொண்டன் தானே பிரிஞ்சு போயிருக்கான். அப்ப தினகரன் ஒரு பக்கம், திவாகரன் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், எடப்பாடி ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம். அதான் அந்த கவுண்டமணி காமெடியில வர மாதிரி இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா மாதிரி இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா வச்சு இந்த அதிமுகவை இன்னைக்கு யார் வச்சிருக்காங்க நிலைமையில தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கல. இல்ல அதான் இப்ப திருப்பி சொல்லியிருக்காங்களா, ஓபிஎஸ் சசிகலா இவர்களை எல்லாம் கலந்து அவர்களுடைய கருத்தையும் கேட்ட பிறகுதான் தேர்தல் ஆணையம் முடிவு செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு. அதனால அந்த கட்சியோட நிலைமை இன்னைக்கு யார் வச்சிருக்காங்கன்னு தெரியலன்றதான் தேர்தல் ஆணையத்திட்ட உயர்நீதிமன்றமே உச்சநீதிமன்றம் திமுக இருக்கின்றது. நம்ம இல்ல அது சொல்றேன், சாத்தனூர் அணை திறப்பு அதுல வந்து நிறைய பெரிய அளவுல அதுதான் சொல்றேன். விமர்சனங்களை வைத்துக் கொண்டே இருக்கட்டும். மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. மக்கள் தீர்ப்பளிக்க போறாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் பால் விலை உயர்ந்தது. நீங்க எல்லா விலைவாசி உயர்வும் நீங்க அதை குறித்து தான் சொன்னீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்தது நல்லா பார்த்து தான் இருந்தோம். அண்ணா என்ன சொன்னாரு, எங்கள் கூட்டணி அங்க யார் இருக்கான்னு தெரியல. அண்ணா இன்னும் கூட்டணின்னு பேசிட்டு இருக்காரு. இங்க கூட்டணியில சிதறும், அதெல்லாம் கூட்டணி பங்கீடு, அதெல்லாம் தலைவர் பார்த்துப்பார். யாருக்கு என்னென்ன தொகுதிகள் கொடுக்கணும், எங்க கொடுக்கணும் என்பதை தலைவர் முடிவு செய்வார். இந்த கூட்டணி எதனால் அடிப்படையில், எந்த கொள்கையினால் அடிப்படையில் இருக்கிறது என்பதை, இது தேர்தல் கூட்டணி அல்ல, இது கொள்கை கூட்டணி, பாசிசத்துக்கு எதிரான கூட்டணி என்று இடதுசாரிகளும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் அண்ணன் திருமாவளவன் உட்பட, அண்ணன் வேல்முருகன் உட்பட, இன்னும் திமுக கூட்டணி இருக்கிற பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களும், ஜவஹர்லால் அண்ணன் உட்பட, மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக், எல்லா கட்சிகளும் இதை சொல்றது பாசிசத்திற்கு எதிரான இந்தியா கூட்டணி இந்த கூட்டணி. அதனால இவர்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் நடக்காது. இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்களா, நாடாளுமன்ற என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இன்னைக்கு திராவிட கட்சி அந்த வலிமையான இந்தியா கூட்டணி தான் போய் அங்க எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்குன்னு இன்னைக்கு நம்ம நாடாளுமன்ற பேச்சுக்களே நமக்கு இதே நிலை. நிச்சயமாக வருகிற 2026 தேர்தலிலும் அது நம்ம வந்து மக்கள் அந்த ஆதரவை கொடுக்கத்தான் போறாங்க. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று நமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.